அதே போன்று இந்த மிஅராஜுடைய பயணத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பைத்துல் மஅமூரை கண்டார்கள். பைத்துல் மஅமூர் என்பது அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு வணக்கஸ்தலமாகும். பூமியிலே உள்ளவர்களுக்கு எவ்வாறு கஅபத்துல்லாஹ் ஒரு கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு சங்கைக்குரிய வணக்கஸ்தலமோ அதே போன்று தான் வானத்தில் உள்ள மலக்குமார்களுக்கு பைத்துல் மஅமூர் என்பது சங்கைக்குரிய ஒரு வணக்கஸ்தலமாகும். இந்த பைத்துல் மஅமூரிலே ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் நுழைந்து அல்லாஹுவை தொழுதுவிட்டு வெளியேறுவார்கள். அவ்வாறு நுழைந்தவர்கள் மீண்டும் 2வது தடவையாக ஒருபோதும் அந்த பைத்துல் மஅமூரினை நுழைய மாட்டார்கள். அல்லாஹு தபாரக வ தஆலா மலக்குமார்களை அதிக எண்ணிக்கை கொண்டவர்களாக படைத்துள்ளான். மலக்குமார்கள் ஆண்களோ பெண்களோ இல்லை. அல்லாஹு தபாரக வ தஆலா மலக்குமார்களுக்கு இறக்கைகளை கொடுத்துள்ளான். மலக்குமார்கள் உண்ணவோ பருகவோ மாட்டார்கள். மலக்குமார்கள் ஒருபோதும் அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹு தஆலா எந்த விடயத்தை ஏவுகிறானோ அதை அவ்வாறே செய்து முடித்து விடுவார்கள்.